Applications of dimensional analysis. Dimensional formula இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி applications பார்க்க போறோம். அதாவது uses of dimensional analysis. In this class we are going to learn about uses of dimensional analysis. First use. நிறைய uses இருக்கு. அதுல கொஞ்சம் uses bookல கொடுத்த uses சொல்றேன் பாருங்க. First use என்ன பண்ண போறோம்னா checking the physical equation dimensionally correct or not. Checking physical equation dimensionally correct or not. Dimensionally correct. அதாவது given physical equation dimensionally correct-ஆ இருக்கா கரெக்டா இல்லையான்றதை செக் பண்ண போறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் பாருங்க. நமக்கு இது s is equal to ut plus half at square அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் தெரியும் இல்லைங்களா? s equal to ut plus half at square. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். அக்கார்டிங் டு டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டர்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் டைமென்ஷனலி ஷுட் பி ஈக்குவல். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பிரின்சிபல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டின்னு ஒன்று இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. Dimensions of homogeneity அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா the physical equation must be dimensionally same அப்படி இருக்கணும். அப்படின்னா இங்க எத்தனை டர்ம்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒரு டர்ம், இது ஒரு டர்ம், இது ஒரு டர்ம் இருக்கு. ஸோ அப்போ சேம் டர்ம் ஆஃப் தி பிசிக்கல் ஈக்குவேஷன் கேன் பி சேம் டர்ம்ஸை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் ஒன்லி கேன் பி ஆடட், சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டி ஒன்லி கேன் பி சப்ட்ராக்டட், சேம் டைமென்ஷன் குவான்டிட்டி ஒன்லி ஈக்குவேட்டட் அப்படின்னு சொல்றது பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஸ்டேட் தட் physical equation must be dimensionally same. அப்படின்னா left side of the equation must be equal to right side of the equation. At the same dimensions of the quantity only can be added or subtracted. அப்படி சொல்றது தான் பிரின்சிபல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். வெதர் இந்த ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி ஹோமோஜெனியஸ் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ண போறோம் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இப்போ லெஃப்ட் சைடுல டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே இருக்கு எல், ரைட் சைடுல என்ன இருக்கு பாருங்க யூடி. யூன்றது என்னது வெலாசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா என்னது எல்டி பவர் -1 இன்ட்டு இங்க டைம் இருக்குங்களா, டைமுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா டி பிளஸ் ஆஃப்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, விட்டுறலாம். அடுத்து ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் டைமென்ஷன் ஃபார்முலா எல்டி பவர் -2. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் இருக்கு, டைம் ஸ்கொயர் இருக்கு. டைம் ஸ்கொயருக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, டி பவர் 2. அப்ப அதுக்கு இந்த டி ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம், டி பவர் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த டி பவர் -2 இந்த டி பவர் 2 கேன்சல். அடுத்து இங்க டி பவர் -1 டி கேன்சல். ஸோ அப்போ நமக்கு ஃபைனலா என்ன வந்துருக்கு பாருங்க, எல் இஸ் ஈக்குவல் டு இங்க எல் இருக்கு பிளஸ் எல் இருக்கு. அப்படின்னா சேம் டைமென்ஷன் குவான்டிட்டிஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சேம் டைமென்ஷன் குவான்டிட்டி தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? Principle of dimensions of homogeneity states that same dimensional quantity only can be added or separated or equated அப்படி வரணும். So that இந்த physical equation dimensionally கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு ஈக்குவேஷன் தரேன், 2 minutes டைம் தருவேன். within 2 minutes நீங்க சொல்லணும் இந்த given equation physically according to dimensionally correct or not correct அப்படின்னு சொல்லணும் நீங்க. சரிங்களா? distance traveled in nth second ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது distance traveled in nth second அப்படின்னு என்ன சொல்லுங்க, இப்போ ஒரு பாடி வந்து t = 0ல இங்க இருக்கு, t = n செகண்ட்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. அப்ப இது வந்து என்னது, டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n செகண்ட்னு எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன எடுத்துக்கிறோம் சொல்லுங்கப்பா, டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n செகண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 1 செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் இன் லாஸ்ட் 1 செகண்ட் அதுதான் டிஸ்டன்ஸ் டிராவல் இன் nth செகண்ட் அப்படின்னு சொல்றோம். 0 to n செகண்ட் டிராவல் ஆனது டிஸ்டன்ஸ் டிராவல் இன் n செகண்ட், லாஸ்ட் 1 செகண்ட் டிராவல் ஆனது டிஸ்டன்ஸ் டிராவல் இன் nth செகண்ட். அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் இன் nth செகண்டுக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா u plus a/2 into 2n minus 1 இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த பிசிக்கல் ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது இந்த பிசிக்கல் ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலா கரெக்டா வருதா கரெக்டா வரலையா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்க கரெக்டா சொல்லணும். இப்போ ஆன்சர் என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லணும். ஸோ இப்போ இங்க வந்து இது இனிஷியல் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, எல்டி பவர் -1 கரெக்டுங்களா? சரி, இது வந்து என்ன சொல்லுங்க, பிளஸ் ஏ வந்து ஆக்சலரேஷன் எல்டி பவர் -2 பை 2 வந்து நம்பருக்கு டைமென்ஷன் ஃபார்முலா விட்டுருக்கு இல்ல, 2n -1ன்றது டைம் பிளேஸ்ல இருக்குனால நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எல்டி பவர் -1 அப்படியே எடுத்துங்க. இந்த -2 இங்க பவர் 1 ஆட் பண்ணா -1 வந்துடும். ஸோ இங்க எல்டி பவர் -1 வந்திருக்கு.
ஸோ லெஃப்ட் சைடில் சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா SNன்றது என்னது டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 1 செகண்ட். எப்பவுமே இன் யூனிட் இன் 1 அப்படின்னாவே டிவைடட் பை போட்டுக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 1 செகண்ட், அதான் லாஸ்ட் செகண்ட்னா 1 செகண்ட், அப்போ L/T வரணும். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 1 செகண்ட்னா யூனிட் வேல்யூன்னு சொன்னாவே டிவைட் பை டைம், டிவைட் பை போட்டுக்கணும். இன் 1 செகண்ட்னா பை டைம், யூனிட் கிராம் அப்படின்னா பை மாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். அப்போ என்ன வரும்னா SN டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் லாஸ்ட் 1 செகண்ட்ன்றதுனால டிவைட் பை டைம் வரும். ஸோ LT⁻−1. ஸோ இது வந்து டைமென்ஷனலி கரெக்ட். இது வந்து என்னது டைமென்ஷனலி கரெக்ட். ஸோ ஒரு பிசிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னாவே அது டைமென்ஷனலி கரெக்டாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் அந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஒரு முறை கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல, வாட் இஸ் தி டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் SN கேட்டாங்க. அப்போ நிறைய பேர் Lன்னு போட்டு வந்துட்டாங்க. L கிடையாது. டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ண பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷன் என்ன வருதோ டைமென்ஷன் ஃபார்முலா அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் SN டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் லாஸ்ட் 1 செகண்ட் வந்து LT⁻−1. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் புரிஞ்சு. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நமக்கு என்ன புரிஞ்சுன்னா பிசிக்கல் ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. எப்படி செக் பண்றேன்னா அந்த ஈக்குவேஷன்ல வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேம் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கணும். அதே மாதிரி ஆட் பண்ண டேர்மும் சப்ட்ராக்ட் பண்ண டேர்ம் எல்லாமே சேம் டைமென்ஷனா இருக்கணும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. செகண்ட் யூஸ் போறோம். செகண்ட் யூஸ், ஃபர்ஸ்ட் யூஸ் என்னது, செக்கிங் தி பிசிக்கல் ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட்னு அது பார்த்துட்டோம். செகண்ட் என்ன பார்க்கறோம்னா டு கன்வெர்ட் a physical quantity from one system to another system. To convert physical quantity from one unit into another unit, from one system of unit to another system, from one unit to another unit அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி தெரியும் உங்களுக்கு. M1 L1 T1 இதை வந்து நான் மாஸ், கிலோகிராம், மீட்டர், இது வந்து செகண்ட்ல எடுத்துக்கிறேன். M1ன்றது 1 கிலோகிராம்னு எடுத்துக்கிறேன். 1 கிலோகிராம் அது வந்து 1000 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது 1 கிலோகிராம். புரியுதுங்களா உங்களுக்கு? L1ன்றது என்ன பாருங்க, 100 சென்டிமீட்டர், அதாவது 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். T1ன்றது 1 செகண்ட்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து M2 இது வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல, இது வந்து என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் சிஸ்டம். செகண்ட் சிஸ்டம்ல எடுக்க போறேன் யூனிட். செகண்ட் சிஸ்டம்ல என்ன எடுக்க போறேன்னா M2ன்றது 1 கிராம்னு எடுத்துக்கிறேன். L2ன்றது என்ன பண்றேன்னா 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். அடுத்து T2ன்றது என்னன்றதுன்னா 1 செகண்ட் எடுத்துக்கிறேன். மேல இருக்கிறதெல்லாம் SI சிஸ்டம், கீழே இருக்கிறதெல்லாம் CGS சிஸ்டம் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க மேல எழுதி இருக்கீங்களா, இது அப்படியே நான் இங்க எழுதுறேன் பாருங்க. எப்படி எழுதுறேன் பாருங்க. இப்போ M1 அன்றது 1 கிலோகிராம், M1 வந்து 1 கிலோகிராம், தட் இஸ் ஈக்குவல் டு 1000 10⁻³ கிராம் என்றது என்னது M2 அப்படின்னு எழுதிக்கிங்க. ஓகேவா? அப்படின்னா M1/M2 இஸ் ஈக்குவல் டு 10⁻³ அப்படி கிடைக்குது. இப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து L1 எழுதுறோம் பாருங்க. L1 என்றது என்ன சொல்லுங்க, 100 சென்டிமீட்டர், 10⁻² சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்ன்றது L2. ஸோ L2ன்னு போட்டுங்க. ஸோ L1/L2 இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம், 10⁻² போடலாம். அடுத்து T1 = 1 செகண்ட், T2 = 1 செகண்ட்ன்றதுனால T1/T2 = டைரக்டா 1 அப்படின்னு வச்சுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து பிசிக்கல் ஈக்குவேஷனுடைய யூனிட்ஸை வந்து ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு நான் மாற்ற போறேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்குவோம், அதனுடைய யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் எந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எடுத்துக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு வந்து SI யூனிட் என்ன பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் ஈட்டா. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி SI யூனிட் வந்து பாய்சுலி. என்ன வரும் சொல்லுங்க, பாய்சுலின்னு வருது. CGS யூனிட் என்ன வரும் சொல்லுங்க, பாய்ஸ். இப்போ பாய்சுலில இருந்து பாய்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எப்படி நமக்கு இந்த இது தெரியும் இல்லைங்களா, ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵9. அதாவது SI யூனிட்ல இருந்து CGS யூனிட்டா மாத்தினா 10⁵ மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு வந்து யூனிட் வந்து SI யூனிட் பாய்சுலி, அதை வந்து CGS யூனிட் பாய்ஸ். பாய்சுலில இருந்து பாய்ஸ் கன்வெர்ட் பண்ணா ஒரு பாய்சுலி ஈக்குவல் டு எத்தனை பாய்ஸ்ன்றதை நம்ம இப்போ டெரைவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். மேக்னிடியூட் என்ன சொல்லுங்க, நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நியூமெரிக்கல் வேல்யூ யூனிட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் மேக்னிடியூட்.
அதுதான் என்ன சொல்றோம், மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல நியூமெரிக்கல் வேல்யூ n1, செகண்ட் சிஸ்டம்ல நியூமெரிக்கல் வேல்யூ u1. செகண்ட் சிஸ்டம் சாரி ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல நியூமெரிக்கல் வேல்யூ n1, யூனிட் வேல்யூ u1. செகண்ட் சிஸ்டம்ல போடும்போது நியூமெரிக்கல் வேல்யூ n2, யூனிட் வந்து u2. இப்போ நமக்கு என்ன வேணும் பாத்தீங்கன்னா, பாய்சுலி இருக்கு இல்லையா, 1 பாய்சுலி இஸ் ஈக்குவல் டு டேஷ் பாய்ஸ். டேஷ் பாய்ஸ்னு வைக்கிறத n பாய்ஸ்னு வச்சுக்கலாம், n பாய்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படின்னா n1 பிளேஸ்ல 1ன்னு போடணும். இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணணும், n1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும், n2 ஈக்குவல் டு தான் n, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாய்சுலின்னு இருக்கு இல்லையா, அது டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தட்ல தான் நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போறோம். அப்படின்னா பாய்சுலி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா தெரியணும் நமக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னப்பா, அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர் வின்னு தெரியும் இல்லையா. இதுல இருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை 6 பை இன்டு ஆர்வின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா தெரியலன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு அதுல ரிமைனிங் பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு அன்னோன் பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, ml t பவர் -2 டிவைட் பை 6 பைக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. ஆருக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா l, வெலாசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா lt பவர் -1. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த l கேன்சல் பண்ணிடுறோம், t பவர் -1 இங்க கேன்சல் பண்ணா -1 இருக்கு. ஸோ ஆக மொத்தம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா m, இந்த l மேல போயிரும் இல்லையா, l பவர் -1 t பவர் -1 அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, m l பவர் -1 t பவர் -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவை இந்த யூனிட் பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் பாருங்க. இப்போ n1 u1 ஈக்குவல் டு n2 u2ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது 1 பாய்சுலி இஸ் ஈக்குவல் டு n பாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி SI யூனிட் வந்து பாய்சுலி, CGS யூனிட் பாய்ஸ். ஸோ இந்த என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிலேஷன் பிட்வீன் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் எப்படி கன்வெர்ட் பண்றது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ n1 பிளேஸ்ல 1ன்னு போட்டுங்க, யூனிட் u1 பிளேஸ்ல m1 l1 பவர் -1 t1 பவர் -1, t1 பவர் என்ன போடுறீங்க -1ன்னு போட்டுங்கப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல யூனிட் ஆஃப் பாய்சுலி போட்டேன். செகண்ட் சிஸ்டம்ல n2 வந்து என்னன்னு போட்டுங்க, u2 வந்து செகண்ட் சிஸ்டம் தானே, ஸோ m2 l2 பவர் -1 t2 பவர் -1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ n தானே வேணும், ஸோ n இஸ் ஈக்குவல் என்ன போடலாம், m1 பை m2 இன்ட்டு l1 பை l2 பவர் -1 இன்ட்டு t1 பை t2 பவர் -1 அப்படின்னு எழுதியாச்சு. இந்த m2 l2 t2 எல்லாம் லெஃப்ட் சைட்ல கொண்டு போயிட்டோம். இப்போ நமக்கு என்னென்ன தெரியும் பாருங்க, இங்க என்னென்ன தெரியும்னா m1 by m2 equal to 10 power 3, l1 by l2 equal to 10 power 2, t1 by t2 is equal to 1 அப்படின்னு தெரியும் இல்லையா. இது எல்லாமே இங்க கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்ப m1 by m2 வந்து 10 power 3, கரெக்ட்டுங்களா? l1 by l2 எவ்வளவு சொல்லுங்க, 10 power 2 power -1, t1 by t2 வந்து power 1 -1, 1 power anything 1 தான் வரும். இப்போ 10 power 3 இங்க 10 power 2 into -1 என்ன வரும் சொல்லுங்க, 10 power -2, இது 1ன்னு விட்டுருங்க. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணுங்க, 3 - 2 எவ்வளவு 1 வருது. ஸோ 10, n is equal to 10. அப்போ என்ன பவர் வருது, 1 பாய்சுலி is equal to 10 பாய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எனர்ஜிக்கும் நீங்க பண்ணலாம். எனர்ஜிக்கு பண்ணும்போது 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 10 power 7 ஏர்க் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டிக்கு எல்லாமே நீங்க ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ரிலேஷன் வரும்ன்றத டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இது இஸ் தி செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் டு கன்வெர்ட் ஒன் யூனிட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் இன்டு அனதர் சிஸ்டம். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பார்க்க போறோம் பாருங்க, டிடியூசிங் ரிலேஷன் பிட்வீன் தி பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதாவது வந்து இது சயின்டிபிக் ரூல்ல யூஸ் ஆகும். deducing relation between the physical quantities. அதாவது டிஃபரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு ரிலேஷனை இதை டெரைவ் பண்றதுக்கு இந்த ஃபார்ம் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிசிக்கல் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போறேன். என்ன பிசிக்கல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போறேன்றதை பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் இங்க எடுத்துக்கிறேன். இப்போ இங்க ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு இந்த கண்டெய்னர்ல ஒரு கேபிலரி டியூப், பாட்டம்ல ஒரு கேபிலரி டியூபை கனெக்ட் பண்றேன்.
இந்த பாட்டம்ல ஒரு கேபிலரி டியூபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு, வாட்டரோ லிக்விடோ ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க இந்த இது கேபிலரி டியூப், இந்த கேபிலரி டியூப் வழியா லிக்விட் வந்து வெளியே வருது. ஸோ இந்த லிக்விடை வந்து ஒரு கண்டெய்னரை வச்சு லிக்விடை கலெக்ட் பண்ணிக்கிறேன். வால்யூம் ஆஃப் லிக்விட் கலெக்டட் பர் செகண்ட், அதாவது வால்யூம் ஆஃப் லிக்விட் கலெக்டட் பர் செகண்ட், வால்யூம் ஆஃப் லிக்விட் கலெக்டட் பர் செகண்ட், கலெக்டட் பர் செகண்ட் இருக்கு இல்லைங்களா, பர் செகண்ட்னு போட்டுக்கிறேன். இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா வி அப்படின்னு எடுத்துக்கிறேன். வி எடுத்துக்கலாம், ஒரு சில புக்ல கியூன்னு இருப்பான். அப்ப வி என்ன சொல்லுங்க, வால்யூம் பை டைம்னு அர்த்தம். இங்க வால்யூம் பை டைம்னு அர்த்தம். அப்ப இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க, L⁻3 T⁻−1 வந்திருக்கும். அது அப்படியே இருக்கும், T⁻−1. சரி, இந்த வால்யூம் ஆஃப் லிக்விட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி கண்டெய்னர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். இங்க பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, along the length of the tube வந்து பிரஷர் வேரி ஆகுது. if any physical quantity changes with respect to length இருந்துச்சுன்னா அது gradient சொல்லுவோம். so volume of the liquid passes through the tube வந்து depends on pressure by length, pressure gradient டிபெண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த radius of the tube டிபெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் coefficient of viscosity டிபெண்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் தி லிக்விட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி கேபிலரி டியூப் டிபெண்ட்ஸ் ஆன் பிரஷர் கிரேடியன்ட், ரேடியஸ் ஆஃப் தி டியூப், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டினா, அப்ப இந்த வால்யூம் ஆஃப் தி லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட், அதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் ஃப்ளோ. வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட் தான் என்ன சொல்லுவோம், ரேட் ஆஃப் ஃப்ளோ. அப்ப ரேட் ஆஃப் ஃப்ளோன்றது வால்யூம் பை டைம். ஒரு செகண்ட்ல எவ்வளவு வால்யூம் லிக்விட் வெளியே வந்திருக்கோ அதான் ரேட் ஆஃப் ஃப்ளோன்ற. இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ டிபெண்ட்ஸ் ஆன் பிரஷர் கிரேடியன்ட், ரேடியஸ் ஆஃப் தி டியூப் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன, இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோக்கும் இந்த பிரஷர் கிரேடியன்ட், ரேடியஸ்க்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்குலாம் ரிலேஷன் எப்படி டெரைவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன் டெரைவ் பண்ணலாம். அது எப்படி டெரைவ் பண்றோம் பாருங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோன்றது வின்னு எடுத்துக்கலாம், ஒரு சில புக்ல கியூன்னு கூட சொல்லி இருப்பாங்க. வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர் கிரேடியன்ட் இன்டு ரேடியஸ் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்படி டைரக்டா போட முடியாது, ஏன்னா பவர் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்டா இருக்கலாம், ஸ்கொயரா வேரி ஆகலாம், அப்படி எல்லாம் இருக்குன்னா இல்லையா. அதனால வந்து அந்த பவர்ஸ் நமக்கு தெரியாது. அதனால பவர்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். பிரஷர் கிரேடியன்ட்டுக்கு வால்யூம் ஆஃப் தி லிக்விட் ஃப்ளோ வேரிஸ், பிரஷர் கிரேடியன்ட் பவர் ஏன்னு இருக்கு, ரேடியஸ்க்கு பவர் பின்னு இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பவர் சி, இந்த மாதிரி வேரி ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பவர்ஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி அந்த மெத்தட்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷனோட ரிலேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். அந்த டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் பிராக்டிகலா கொடுத்துருவாங்க, பிராக்டிகலா சால்வ் பண்ணி. இந்த கே வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா π/8, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் வந்து π/8 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ கே இன்ட்டு p/L⁻A R⁻B η⁻C இப்படின்னு போட்டுட்டு இப்போ பவர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ பாருங்க, வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்டுக்கு என்ன வந்திருக்கு, கே இன்ட்டு பிரஷர் கிரேடியன்ட் பவர் A இன்ட்டு ரேடியஸ் பவர் B into coefficient of viscosity power C அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா தெரியணும். பிரஷர் பை லெங்க்த்துக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா, பிரஷருக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, இந்த லெங்க்த்னு போட்டுங்க. ஃபோர்ஸ்க்கு ml⁻2, ஏரியாக்கு L⁻2, லெங்த் Lன்னு போட்டோம்னா LL கேன்சல். ஸோ பிரஷர் பர் யூனிட் லெங்க்த்துக்கு இந்த L⁻2 மேல போயிருச்சுன்னா ml⁻2 T⁻−2ன்னு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வால்யூம் ஆஃப், இது வந்து V ரேட் ஆஃப் ஃப்ளோ, வால்யூம் ஆஃப் தி லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட். இதுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா m⁻0 L⁻3 T⁻−1 ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் உங்களுக்கு. டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட் L⁻3 T⁻−1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இஸ் ஈக்குவல் K வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். பிரஷர் கிரேடியன்ட்க்கு இப்பதான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ml⁻2 T⁻−2 கரெக்ட்டுங்களா. இது பவர் ஏன்னு போட்டுங்க. அடுத்து வந்து ஆர்ன்றது ரேடியஸ்க்கு வந்து L⁻B அப்படின்னு வரும். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, இப்பதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தோம். ml⁻−1 T⁻−1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்க, ml⁻−1 T⁻−1 அப்படின்னு போட்டுட்டு பவர் சின்னு போட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம், சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸை வந்து காமனா எடுத்துங்க. m இங்க இருக்கா, m⁻A, இங்க m கிடையாது, இங்க m⁻C இருக்கு, ஸோ பிளஸ் சி. அதே மாதிரி இங்க L⁻−2A இருக்கு, இங்க B இருக்கு, இங்க என்ன இருக்கு, மைனஸ் சி இருக்கு. நெக்ஸ்ட் இங்க T பவர் இருக்கு, T பவர் இங்க என்ன இருக்கு, -2A, இங்க என்ன இருக்கு, -C இருக்கு. ஓகேங்களா. சோ இங்க m⁻0 போடுங்க, L⁻3 போடுங்க, T⁻−1 போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம் டைமென்ஷன்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கங்கப்பா, சேம் டைமென்ஷன்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கங்க. அப்ப m பவர் என்ன சொல்லுங்க, 0. ரைட் சைடுல A + C இருக்கு,
லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு 0 இருக்கு சோ a plus c equal to 0 from this a equal to minus c இல்லனா c equal to minus c ஏதாவது எடுத்துங்க அடுத்து l பவர் பாருங்க -2a plus b minus c is equal to என்னப்பா வந்திருக்கு 3 இப்போ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம் இத ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க t பவர் என்ன இருக்கு பாருங்கப்பா -2a minus c is equal to -1 வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இந்த c வேல்யூ -a தான வந்திருக்கு அத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க -2a minus of c value minus a ன்னு போட்டுட்டு equal to -1 போட்டீங்கன்னா -2a இது வந்து எவ்வளவு வந்திருக்கு plus a equal to -1 so -2a plus a சேர்த்தா -a equal to -1 a equal to 1 ன்னு வந்துருச்சு அப்ப a equal to 1 ன்னு போட்டா இதுல இருந்து c equal என்ன வரும் சொல்லுங்க -1 ன்னு வரும் கரெக்ட்டா இதுல இருந்து c equal to -1 ன்னு வருது a வும் c யும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க -2 தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க -2 into a வேல்யூ எவ்வளவுப்பா 1 plus b minus c வேல்யூ எவ்வளவு -1 so -1 is equal to 3 கரெக்ட்டா இப்போ இது -2 plus b இது minus into minus plus 1 is equal to 3 so b minus 1 is equal to 3 -1 அந்த பக்கம் போய்ட்டா b is equal to 4 ன்னு வந்துருச்சு இப்போ இதெல்லாம் கொண்டு போய்ட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா k வேல்யூ எவ்வளவு சொல்லியிருந்தோம் k வேல்யூ வந்து 5/8 அப்படினு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிரலாமா இந்த ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் a ல இந்த k வேல்யூ a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆக்சுவலா இது v/t ரேட் ஆஃப் ஃப்ளோ வால்யூம் ஆஃப் தி லிக்விட் flown per second v என்றது வால்யூம் ஆஃப் லிக்விட் flown per second is equal to k வந்து என்ன பண்ணலாம் 5/8 ன்னு போட்டுங்க p/l பவர் a வந்து 1 தானே அப்ப p பவர் l by a னா p 1 ன்னு வந்துருது அப்படியே விட்டுருங்க r பவர் b வந்து 4 so r பவர் 4 அடுத்து ஈட்டா பவர் -1 c வந்து -1 so ஈட்டா பவர் -1 ன்னு போட்டாச்சு அப்ப என்ன வருது பாருங்க v is equal to pi p r பவர் 4 ஈட்டா பவர் -1 தானே அது கீழ வந்துரும் பிளஸ் ஈட்டான்னு வந்துரும் so 8 ஈட்டா l இதுதான் வால்யூம் ஆஃப் லிக்விட் flown per second இது என்ன சொல்லுங்க ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்ப ரேட் ஆஃப் ஃப்ளோக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வருது so dimensional analysis யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பிரஷர் கிரேடியன்ட் ரேடியஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்குன்னு எடுத்து நம்ம ரிலேஷனை டெரைவ் பண்ணிட்டோம் ஸோ இந்த சயின்டிபிக் பிளேஸ்ல அதாவது ஒரு ரிலேஷனை டெரைவ் பண்றதுக்கு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எமாங் டிஃபரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு ரிலேஷன் டெரைவ் பண்றதுக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் உடைய அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்திருக்கோம் டு செக் தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி பிசிக்கல் ஈக்குவேஷன் அடுத்து டு கன்வெர்ட் யூனிட் ஆஃப் தி பிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் இன்டு அனதர் சிஸ்டம் நெக்ஸ்ட் வந்து டு டிரைவ் ரிலேஷன்ஷிப் எமாங் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் சயின்டிபிக் ரூல்ஸ்ல யூஸ் ஆகுது சரி இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது லிமிடேஷன்ஸ் அதாவது டிஃபெக்ட்ஸ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்க போறோம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் dimensional analysis இது பார்க்க போறோம் அதாவது defects of dimensional analysis so first defect என்ன பாத்தீங்கன்னா equation contains s is equal to ut plus half ad square இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஈக்குவேஷனை டைமென்ஷனல் மெத்தட்ல டெரைவ் பண்ண முடியாது இப்போ டெரைவ் பண்ணோம் ரேட் ஆஃப் ஃப்ளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் per second வந்து pi p r பவர் 4/8 eta ன்னு ஒரே டர்மா இருந்துச்சுன்னா டெரைவ் பண்ண முடியும் டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டெய்ன்ஸ் இன் அடிஷன் ஃபார்ம் சப்ட்ராக்ஷன் ஃபார்ம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இதை டிரைவ் பண்ண முடியாது ஸோ வி கான்ட் derive the relationship among the physical quantities the equation which contains addition and subtraction இருக்கிறது இந்த மாதிரி டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி derive பண்ண முடியாது ஆனா செக் பண்ணலாம் இது டைமென்ஷனலி கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் சரி அடுத்து செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர் வி அப்படிதானே தெரியும் நமக்கு இப்போ இது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்ப டைமென்ஷனல் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நமக்கு புரியுது அப்புறமா ஈக்குவேஷன் கண்டைன்ஸ் லாகாரிதம் ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் டெரிவேட்டிவ் கால்குலஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது டெரைவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா சரி அடுத்து வந்து ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க வச்சுக்கோ ஃபார்முலா அப்படி கொடுத்துட்டாங்க அதாவது எக்ஸாம்பிள் வந்து ml பவர் 2 t பவர் -2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க
இப்படி கொடுத்துட்டா இது எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துட்டு அதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னா டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா கொடுத்துட்டு இது எந்த பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒர்க்குக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலாவும் டார்க்கு டைமென்ஷன் டார்க் என்ன ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸ் வந்து ml t பவர் -2 போட்டு டிஸ்டன்ஸ் வந்து L போட்டோம்னா ml பவர் 2 t பவர் -2 வருது. அதே மாதிரி ஒர்க் டனுக்கு வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது இல்லையா? அப்ப இதுக்கும் ml பவர் 2 t பவர் -2 வருது. அப்போ இப்போ வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது யூனிக் பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வரல. நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிக்கு சேம் டைமென்ஷன் ஃபார்முலா வருது. 2 or more பிசிக்கல் குவான்டிட்டி ஹேவிங் சேம் டைமென்ஷன் ஃபார்முலாவா இருக்கு. அப்போ வந்து இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்க டைமென்ஷன் ஃபார்முலா கொடுத்திருந்தா அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு இது கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை கொடுத்து டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னா சொல்லிடலாம். சோ டைமென்ஷன் ஃபார்முலா இஸ் நாட் யூனிக் ஃபார் ஒரு யூனிக்கா பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிக்கா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஒரே ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஒரு டிஃபரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் ஹேவிங் டிஃபரெண்ட் டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு வராம so many physical quantities may be having same dimension formula அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது ஒரு டிஃபெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ஸ்கேலாரா இல்ல வெக்டாரான்னு சொல்ல முடியாது. ஸ்கேலாரா வெக்டாரா இதெல்லாமே நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இது ஒரு பாடி, இந்த பாடிக்கு மாஸ் m1, இந்த பாடி மாஸ் m2 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்றோம்? யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுடைய மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பார்ட்டிகளுடைய மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து டிஸ்டன்ஸ் பை விச் இட் இஸ் செப்பரேட்டட். இது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸ் பை விச் பார்ட்டிகள் செப்பரேட்டட், இது எல்லாமே இருக்கு. இது ப்ரொபோர்ஷனல் இப்படி போட்டு இந்த பவர்ஸ் நமக்கு தெரியாது. அதாவது F is equal to G m1 m2 by r ஸ்கொயர் அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணணும் இல்லையா? அப்படி டெரைவ் பண்ணா இது டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட்ல பண்ணணும்னா என்ன பண்ணோம்? ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மாஸ், செகண்ட் பார்ட்டிகல் மாஸ், தேர்ட் பார்ட்டிகல் மாஸ் இப்படின்னு நம்ம போடுறோம். இப்படி போட்டு இதை டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட்ல இந்த பவர்ஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணி உங்களால இந்த டெரிவேஷன் டெரைவ் பண்ண முடியுமா முடியாதா? ஆக்சுவலா இது வந்து டைமென்ஷன்ல கண்டுபிடிக்க முடியாது. இது டெரைவ் பண்ண முடியாது. ஏன் டெரைவ் பண்ண முடியாதுன்னா எத்தனை அன்னோன் இருக்கு பாருங்க. A B C D 4 அன்னோன் இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா MLT இன் டர்ம்ஸ் ஆஃப் MLT ல தானே எழுதுவோம், லெஃப்ட் சைடோ ரைட் சைட்லயும் MLT ன்னு போட்டு இங்க பவர் சர்டைன் இருக்கும், இங்க பவர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு இருக்கும். அப்ப ஈக்குவேட் பண்ணா எத்தனை ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்? நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் தானே தெரியும் கிடைக்கும். M-க்கு ஒரு பவர், L-க்கு ஒரு பவர், T-க்கு ஒரு பவர், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. அப்ப 3 ஈக்குவேஷன்ஸ் தான் கிடைக்கும். ஆனா எத்தனை அன்னோன்ஸ் இருக்கு? 4 அன்னோன்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அத்தனை அன்னோனை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது, டெரைவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல 4 அன்னோன் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண முடியாது பை யூசிங் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ இது ஒரு டிஃபெக்ட் இருக்கு. அப்போ வந்து physical equation we can derive dimensionally if the equation contains less than or equal to 3 physical quantities depend பண்ணியிருந்தா தான் derive பண்ண முடியும். more than 3 இருந்தா derive பண்ண முடியாது. ஒருவேளை இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம், F is equal to G into M1 M2, இது மொத்தமா சேர்ந்து ஒண்ணுன்னு சொல்லிட்டு R இப்படி சொல்லியிருந்தா இதுக்கு பவர் A B C போட்டிருந்தா இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா தனித்தனியா எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ண முடியாது. இதுக்காக தான் நான் வந்து இப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து ஒன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். 5p r பவர் 4 by 8 eta L இப்படி தானே இருக்கணும். இங்க நான் கொடுக்கும்போது ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் டைம் வந்து ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர், டிபெண்ட்ஸ் ஆன் பிரஷர், டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ், டிபெண்ட்ஸ் ஆன் லெங்த், டிபெண்ட்ஸ் ஆன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இப்படின்னு சொல்லி இது பவர் A B C D இப்படி டெரைவ் பண்ணல நான். ஏன்னா 4 அன்னோன் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு டெரைவ் பண்ண முடியாதுன்றதுனாலதான் அங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் நான். இப்படி பிரஷர் கிரேடியன்ட்னு 2 வேரியபிளா ஒரு வேரியபிளா மாத்திட்டேன். அப்ப பவர் A R பவர் B ஈட்டா பவர் Cன்னு சொல்லிட்டு 3 அன்னோனா இருந்ததுனாலதான் நம்மளால டெரைவ் பண்ண முடிஞ்சது இந்த ரிலேஷன் பிட்வீன் V by T அப்படின்ட்டு. இல்லைன்னா அங்கேயே கேட்டிருக்கலாம், ஏன் சார் பிரஷர் பை லெங்த் நீங்க பிரஷர் கிரேடியன்ட் ஒரு டேர்ம் எடுக்கிறத பிரஷர் தனியா லெங்த் தனியா எடுத்து டெரைவ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி வராது. ஏன் வராதுன்னா வந்து 4 அன்னோன்ஸ் இருந்துச்சுன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட்ல நம்மளால 3 ஈக்குவேஷன்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். 4 அன்னோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, டெரைவ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிஃபெக்ட். ஸோ இப்போ வந்து இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல நமக்கு அப்ளிகேஷன்ஸும் இருக்கு, டிஃபெக்ட்ஸும் இருக்கு. ஸோ எங்கெங்க யூஸ் ஆகுமோ அந்த யூஸஸ் யூஸ் பண்ணிப்போம், மற்றதை விட்டுருவோம்.